பாருங்க, அவ நகோமியோட வாழ்க்கை வந்து ஒரு கணவனையும் பிள்ளைகளையும் இழந்து, ரெண்டு திருமணமான மகன்களை இழந்து தவிக்கப்பட்ட ஒரு நிலைமை நகோமியோட வாழ்க்கை. அவ வந்து தனித்தவளாக ஆக்கப்பட்டாள் என்று பைபிள் சொல்கிறது. நகோமியோட வந்து அவ பெத்லேம் ஊருக்கு வரும்போது அங்க இருக்கிற ஊர்க்காரங்க சொல்றாங்க, நகோமி அப்படி வந்திருக்கிறா அப்படின்னு. நகோமின்னு சொல்லாதீங்க, கர்த்தர் என் வாழ்க்கையை கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாக போனேன், ஆனால் கர்த்தர் என்னை வெறுமையாக திரும்பி வர பண்ணினார் அப்படின்னு சொல்லி, என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை, சொந்தம் இல்லை, யாருமே இல்லாத ஒரு நிற்கதியாக நிற்கிறேன் அப்படின்னு அவ வேதனையோடு அந்த இடத்துல சொல்கிறார். ஏன்னா உண்மையாவே கணவர் இல்லாத ஒரு ஸ்திரீயானவள் எப்படி அந்த உலகத்துல வாழ முடியும்? அவ வாழ்க்கை எப்படி இருக்கும்? கணவருடைய வயதான காலத்து மரித்த பிறகு தன்னுடைய பிள்ளைங்க நம்மளை வாழ்க்கையில நம்மளோடு கூட இருந்து நம்மளை பாதுகாத்து நம்மளை நடத்துவாங்க அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கிற தருவாயிலும் தன்னுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையும் போன பிறகு அவங்களும் நம்மளை விட்டு போய் மரித்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது அவ எவ்வளவு துக்கப்படுவாள். அந்த நிலைமையில் அவ வேதனையோடு சொல்கிறாள், நான் நிறைவுள்ளவளாக போனேன், இப்போ இந்த இடத்துக்கு வெறுமையாக குறைவுள்ளவளாக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் கர்த்தர் அவ வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறார் பாருங்க. ரூத்துக்கு பிறந்த ஒரு ஆண் பிள்ளைய மற்ற ஊரார் சொல்றாங்க, இது நகோமிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, அந்த குழந்தையை அவ தன் மடியில எடுத்து வளர்க்கிற தாயானான் அப்படின்னு சொல்லி. இதை எப்படி மாற்ற முடியும்? வாழ்க்கை இருண்டு போய் இனிமேல் இல்லை என்று நம்ம நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறோம்.